ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து 7 வகையான ஹெல்த்தி ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஜூஸ். இந்த ஜூஸ் செய்கிறது வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1 பீட்ரூட் வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நம்மளோட உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ப சுகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சுகர் மட்டும் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறமேல் சப்ஜா சீடு வந்து நல்லா வந்து வாட்டரில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 hour முன்னே நல்லா ஊற வச்சுருந்தேன். அதனால் இது நல்லா பெருசு பெருசாக பபுள்ஸ் மாதிரி வந்துருக்குது. அதுக்கப்புறமா லைட்டாக நம்மளுக்கு வந்து புளிப்பும் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லெமன் 1/2 லெமன் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் வந்து எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு. இது நீங்கள் கூலிங் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக புதினாவையும் எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ட்விட்டர் பேஜ்லேயும் இருக்குது. ஸோ அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மளுடைய பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜூஸ் மேக்கர் இருந்தால் ஜூஸ் மேக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஜூஸ் மேக்கர் இல்லை அப்படிங்கிறனால நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே வந்து புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது கொஞ்சம் வாசனைக்காக மட்டும்தான். அதுக்கப்புறமா ஜிஞ்சரையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக, அது இல்லாமல் சூடு கொஞ்சம் இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு ஜூஸ் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். சுகர் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஜூஸ் அதிகமாக நீங்கள் சாப்பிட நம்ம உடம்புல ரத்தமும் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அது இல்லாமல் கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இந்த ஜூஸ் அதிகமாக எடுத்திங்கன்னா நம்மளுடைய கலர் ஸ்கின் வந்து கண்டிப்பாக ஸ்கின் டோன் ஆகுது. நீங்களே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து குடிக்க வேண்டியது தான். இப்போ நான் ஒரு வடிகட்டி எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக வந்து வடிச்சிக்கிறேன். இந்த ஜூஸுடைய சக்கையை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பாவோ ஃபேஸ் பேக்காவோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து இது வடித்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு வந்து லெமனையும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து குடிக்க வேண்டியதான், இல்லைன்னா சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்ல ஒரு ஹெல்த்தி டிஷ் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஜூஸை. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் சப்ஜா சீடு வந்து ஒரு டம்ளரில் வந்து சப்ஜா சீடு வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து சப்ஜா சீடு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக ஜூஸியை கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பீட்ரூட் ஜூஸ், ஹெல்த்தியான ஜூஸ் வந்து செம்மையாக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கூலிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூபஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஐஸ் க்யூபஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் டைப் ஆஃப் ஜூஸ் எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம குக்கும்பர் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு இந்த குக்கும்பர் ஜூஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வந்து நான் 1 குக்கும்பர் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குக்கும்பர் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் 1 நம்பருக்குங்காலும் 1 நம்பருக்கு மட்டும் குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சால்ட் வந்து இதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கூடயே வந்து கொஞ்சம் இதுலேயும் வந்து லெமன் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து 1/2 லெமன் வந்து எடுத்துக்கோங்க போதும். நான் இது உங்களுக்கு முழுசாக காட்டுறேன், 1/2 லெமன் தான் போடுவேன். அதுக்கப்புறமா வந்து ஹனி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கும் புதினா தேவைப்படும். புதினா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குக்கும்பர் வந்து நம்ம ஜூஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த க்ரீன் தொல்லி வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த க்ரீன் தொல்லி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் அதை வச்சு கட் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்லைசஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக போட்டோம், முழுசாக போட்டோம்னா வந்து இந்த மிக்ஸில் வந்து கடிபடாது. அதுக்காக தான் வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து க்யூபஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் சின்ன சின்ன க்யூபஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் இல்லைனா வந்து ஜூஸ் மேக்கர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு குக்கும்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே வந்து
ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து சுகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆப்ஷனல் தான். ஸோ வந்து 2 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு புதினாவே இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வாசனையாகவே இருக்கும். உடம்புக்கு வந்து புதினா கொஞ்சம் ஹெல்த்தி அப்படிங்கிறதுக்காக தான் வந்து புதினா முடிஞ்ச அளவுக்கு ஜூஸில் நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் போடுறது. இது கூட லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸில் அடிக்க வேண்டியதான். ஹனி வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஜூஸில் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹெல்த்தி அந்த சத்து நம்ம குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அடிச்சுக்கிட்டு அது கூட லெமன் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வடிச்சிக்கணும். ஸோ வந்து ஹனியை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதை வடிச்சிக்கலாம். இந்த குக்கும்பர் ஜூஸை டேரெக்டாகவும் நீங்கள் குடிக்கலாம், இல்லை கடிபடும் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வடித்து கூட எடுத்துக்கலாம். நான் வடித்து எடுத்து தான் குடிப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வடிச்சிட்டேன், எடுத்தாச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பயும் போல் ஐஸ் க்யூபஸ்னு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ் க்யூபஸ் ஆப்ஷனல் தான். இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்லா தான் இருக்கும். அதுக்காக தான். ஹனி வந்து லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஹனி நம்ம உடம்புக்கு சேர்த்தணும் அப்படிங்கிற ஹனி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய சுவையான குக்கும்பர் ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 3rd டைப் ஆஃப் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது எல்லாமே வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜூஸஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு வாட்டர்மெலன் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டர்மெலன் சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடயே வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சுகர் தேவைப்படும். ஒரு 2 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து எடுத்துக்கலாம். சுகர் ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி வாட்டர்மெலன் சுகர் தான், அதனால் வந்து சுகர் ஆப்ஷனல் தான். அது கூடயே வந்து ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. கூடயே வந்து பச்சை மிளகா வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஜிகர்தண்டா ஜூஸ் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ வந்து சால்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜிகர்தண்டானா நார்மலாக எப்பயும் போல் ஜிஞ்சர் மட்டும், அது லெமன் ஜூஸ் மட்டும் தான் போடுவாங்க. இது வந்து நம்ம வாட்டர்மெலனையும் ஜிகர்தண்டா செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இது காட்டுறேன். இது வந்து அதனோட விதையெல்லாம் இல்லாமல் இன்னொரு வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், விதைகளோடு இருக்கிற வாட்டர்மெலன் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஜிகர்தண்டா யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய டைம் நீங்கள் குடிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். இது கூடயே வந்து இப்போ நான் ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளிப்புத்தன்மையை நீங்கள் வந்து புழிஞ்சிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ஜிகர்தண்டா வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப திருப்பி வந்து லெமன் வந்து புளியும், அதனால் வந்து நான் கம்மியாகவே புழிஞ்சிக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து இதில் வந்து சுகர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் மிக்ஸியில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வாட்டர்மெலன் வந்து வெயில் காலத்தில் அதிகமாக நம்மளோட நீர்ச்சத்து அதிகம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டர்மெலன் அதிகமாகவே நான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம கலக்கி சர்பத் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட எதுவும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் ஏதாச்சும் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட போதும். எடுத்து அதில் வந்து நம்மளுடைய வாட்டர்மெலன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே இப்போ வந்து நான் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடயே வந்து லைட்டாக ஒரு 1/4 இது மட்டும் வர அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஆல்ரெடி நம்ம வந்து லெமன் புழிஞ்சிருக்கோம். ஸோ 4 ட்ராப்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. கூடயே வந்து நான் சப்ஜா சீடையும் ஆட் பண்ணிக்கிறேன். சப்ஜா சீடு இன்னமுமே கூலிங்க, அதனால் அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த வந்து ஜிகர்தண்டா வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஜிகர்தண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கூலிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூபஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐஸ் க்யூபஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதாவது விதைகள் நீக்கின வாட்டர்மெலன் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனலாக இப்படி நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம், இல்லை டேரெக்டாக அப்படியே வாட்டர்மெலன் ஜூஸியை கூட குடிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வாயில் கடிபடுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து விதைகள் ரிமூவ் பண்ண வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம கலக்கி வச்சுருந்த கலக்கி சர்பத் ஜிகர்தண்டா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான வாட்டர்மெலன் ஜிகர்தண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் கூட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து நம்மளுடைய 4th டைப் ஆஃப் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க.
இது லெமன் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அதுக்கு வந்து 1 லெமன் வந்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா அண்டு ஜிஞ்சர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக வந்து லெமனை பிழிஞ்சு அப்படியே நம்ம வந்து சர்க்கரை போட்டு தான் குடிப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு ஜிகரதண்டா மாதிரி கூட சொல்லலாம். ஸோ வாட்டர்மெலன் ஜிகரதண்டா மாதிரி இது வந்து லெமன் ஜிகரதண்டா அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ சுகர் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன். சால்ட்டும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சப்ஜா சீடு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சப்ஜா சீடு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னே ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பெரிய பெரிய பபுள்ஸாக வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. இது கூலிங் வாட்டராகவும் எடுக்கலாம், இல்லை நார்மல் வாட்டராகவும் எடுக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் ஒரு பாத்திரத்தில் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 1 லெமனை ஃபுல்லாக வந்து 2ஆக கட் பண்ணி ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் 2 மெம்பர்ஸ்க்கு அப்படிங்கிறனால வந்து 1 லெமன் மட்டும் போதும் அப்படின்ட்டு பிழிஞ்சிக்கிறேன். அது கூடயே வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு ட்விட்டர் பேஜ்லேயும் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வந்து மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கூடயே வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜிஞ்சரை வந்து நல்லா வந்து தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து குலுக்கி சர்பத் மாதிரி குலுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது கூடயே நான் வந்து இது பச்சை மிளகாயும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1க்கு 2 டைம் வந்து நல்லா ஆற்றி எடுத்துக்கோங்க. நான் இல்லைனா முன்ன சொன்ன மாதிரி வாட்டரில் வந்து ஆட் பண்ணி நல்லா குலுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே குலுக்கி லெமன் ஜூஸ் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். ஸோ வந்து அவ்வளோதான், நம்மளுடைய லெமன் ஜூஸ் வந்து தயாராகிடுச்சு. இப்போ சப்ஜா சீடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து சப்ஜா சீடை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப கூலிங்கான ஒரு டிஷ் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ வந்து உடம்பு சூடாக இருக்கிறவங்க இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு சூடாக இருங்க. அதெல்லாம் மயக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜூஸஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உடம்பு வந்து புத்துணர்ச்சி அடையும், மயக்கம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்மளுடைய 5th டைப் ஆஃப் ஜூஸ் அப்படி எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுவும் ஒரு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இது நார்மல் வாட்டர்மெலன் ஜூஸ், எப்பயுமே வீட்டில் அடித்து குடிப்போம்ல அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் தான். ஸோ அதுக்கு வந்து நான் விதைகள் நீக்கி ரிமூவ் பண்ண வாட்டர்மெலன் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் வாட்டர்மெலனையும் எடுத்துக்கோங்க. அது கூடயே ஜிஞ்சர் வந்து எடுத்துக்கலாம். லெமன் வந்து 1/4 டீஸ்பூன் 1/4 லெமன் இருந்தால் போகிறோம். அது கூடயே வந்து நம்மளுக்கு சப்ஜா சீடு தேவைப்படும். ஸோ சப்ஜா சீடு வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து ஊற வச்சுருந்து நல்லா பெருசு பெருசாக பபுள்ஸ் ஆகி இப்போ 3 டீஸ்பூன் வர அளவுக்கு எனக்கு வந்து வந்திருக்கு. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சுகர் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வாட்டர்மெலன்லேயும் சுகர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம மிக்ஸில் அடிக்கிறதுக்கான வாட்டர்மெலனை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து விதைகளோடு தான் இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ண போகிறது. இப்போ வந்து நம்மளுடைய வாட்டர்மெலனை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே லெமன் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் 3 ட்ராப்ஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சுகர் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸில் அடிச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் மிக்ஸில் அடிச்சுட்டு இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த வாட்டர்மெலனை வந்து விதைகளோடு நம்ம விதைகளால் போட்டதுனால நான் அந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட வந்து விதைகளை நீக்கிட்டு நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாட்டர்மெலன் ஜூஸ் தயாராகிடுச்சு. இது டேரெக்டாக அப்படியே குடிக்க வேண்டியதான். நம்ம விதைகள் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐஸ் க்யூபஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் ஐஸ் க்யூபஸ். இப்போ வந்து நான் விதைகள் நீக்கி வச்சுருந்த வாட்டர்மெலன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் சப்ஜா சீடு, அந்த சப்ஜா சீடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீடு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. வாட்டர்மெலனும் குளிர்ச்சி, இதுவும் குளிர்ச்சியாக இருக்கிறப்போ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட் உடம்புல ரொம்பவே குறையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ண நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட் நார்மலாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சப்ஜா சீடு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான நார்மல் வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் அந்த சர்க்கரைத்தன்மை வந்து எடுத்துக்கிட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து லைட்டாக வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய சுவையான வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு 6th டைப் ஆஃப் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நார்மலாக வெயில் காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய முலாம்பழம் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து முலாம்பழம் நல்ல ஒரு வாட்டர் கண்டென்ட், அது இல்லாமல் உடம்பு கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆஃப் முலாம்பழம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அது கூடயே சுகர் வந்து 3 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். வாட்டர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம்.
நம்மளுடைய சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இப்போ இந்த முலாம்பழத்தில் வந்து உள்ளார விதைகள் இருக்குது. அந்த விதைகளை ரிமூவ் பண்ணால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஜூஸ். அதனால் வந்து நீங்கள் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிங்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்டிங்களில் லைட்டாக எடுத்திங்கனாவே இந்த விதைகள்லாம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த முலாம்பழம் வந்து பழுத்த முலாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லது. கொஞ்சம் காயாக இருக்கிறது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இது பழுத்த முலாம்பழம் எடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து பழுத்தது மாதிரி வாங்கிக்கோங்க கடையில். இப்போ இந்த முலாம்பழத்தை அதே கரண்டியால் வந்து லைட்டாக வந்து நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக அதுக்குள்ளார இருக்கிற அந்த இது வந்து பழம் வந்து நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதில் வாட்டர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணி மிக்ஸியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறையா வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க. சுகர் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஐஸ் க்யூபஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஐஸ் க்யூபஸ் ஆட் பண்ணுறேன். மிக்ஸியில் மோஸ்ட்லி வந்து ஐஸ் க்யூபஸ் ஆட் பண்ணி அடிச்சிங்கன்னா மிக்ஸியோட அந்த இது வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தனியாக ஆட் பண்ணுறது. அவ்வளோதான். நம்மளுடைய முலாம்பழம் ஜூஸ் வந்து தயாராகிடுச்சு. இதை வடிகட்ட தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். முலாம்பழம் வெயில் காலத்தில் ரொம்ப வந்து கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். வெயில் காலத்துக்கு நம்மளுடைய ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜிலேக்கு ஃபாலோ பண்ணுங்கள். 7 டைப் ஆஃப் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நார்மலாக கேரட் ஜூஸ் தான். இது எந்த டேயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா நாளுமே நம்மளுக்கு கேரட்டுங்கிறது கிடைக்கும். வாங்க அது எப்படி செய்கிறது இப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து கேரட் ஜூஸ் செய்கிறதுக்கு வந்து நான் 1 கேரட்டை வந்து பெரிய கேரட்டாக எடுத்திருக்கேன். ஸோ வந்து மேலே தொல்லி ஃபுல்லாக ஸ்லைஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். சுகரும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போட வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ எப்பயும் போல் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்மளுடைய கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், இன்னும் சின்ன சின்ன ஸ்லைஸஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஆட் பண்ணி மிக்ஸியில் ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா கேரட் ரொம்பவே ஸ்லைஸாக இருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அரைபடாது. அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து வாட்டர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸியில் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி வடிகட்டுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ சுகரையும் இது கூட ஆட் பண்ணி இன்னொரு டைம் மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கலாம். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணியப்போ டேரெக்டாக சுகரையும் ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்மளுடைய கேரட் ஜூஸ் வந்து செமையாக தயாராகிடுச்சு. இப்போ எப்பயும் போல் ஒரு வடிகட்டியால் வடிகட்டிக்கலாம். நான் முன்ன வடிகட்டி ரொம்பவே பெருசு. ஸோ வந்து இதனுடைய சக்கைகள் ஃபுல்லாக வந்து அப்படியே இறங்கும். அதனால் எப்பயும் நம்ம வீட்டில் டீ வடிகட்டி இருக்கும்ல, அந்த வடிகட்டி இருந்தாவே இதுக்கு போதும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன இதாக இருக்குன்னு துகள்களாக இருக்குன்ட்டு. ஸோ அதில் ஆட் பண்ணோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே இறங்கிடும். ஸோ வந்து வேஸ்ட் அப்படியே குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம டீ வடிகட்டியால் வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய கேரட் ஜூஸ் வந்து தயாராகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சுவையான கேரட் ஜூஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கலர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஸ்கின் வந்து நல்லா டோன் வந்து ஆகணும் அப்படின்னு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறவங்க இது அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த 7 டைப் ஆஃப் ஜூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.